நண்பர்களே, கருட புராணத்தில் ஒரு மனிதன் இறப்பதற்கு முன் அவன் பெறும் 7 அறிகுறிகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளன. இவை பசு, கழுகு, கிளி, பறவை போன்ற விலங்குகளின் மூலம் பிராமணனுக்கு சொன்ன மரண அறிகுறிகளாகும். இச்சிறந்த கதை உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியான மாற்றங்களை ஏற்படுத்த உதவும் பல முக்கியமான விஷயங்களை சொல்லும். ஆகவே இந்த கதையை முழுமையாக கேட்க வேண்டும். நண்பர்களே, இந்த கதையை கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது. வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மத்திய பிரதேசத்தில் ஒரு அழகான நகரத்தில் ஹரிதாஸ் என்ற பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவர் பக்தி, புலமை மற்றும் நல்ல குணத்தால் கிராமம் முழுவதும் பிரபலமானார். ஹரிதாஸ் விஷ்ணுவின் தீவிர பக்தர் மற்றும் அவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தார். அவர் வீட்டில் செல்வம், உணவு, தானியங்கள் மற்றும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. அவரது குடும்பம் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. ஆனால் இதையெல்லாம் மீறி ஹரிதாஸின் மனதில் ஒரு பயம் மறைந்திருந்தது. அது அவரது மகிழ்ச்சியான வாழ்க்கையை இருட்டாக மாற்றியது. அவர் எப்போதும் பயந்தார். இரவில் அனைவரும் தூங்கச் செல்லும் போது ஹரிதாஸ் தனியாக அமர்ந்து தனது மரணத்திற்கு பிறகு தனது குடும்பத்திற்கு என்ன நடக்கும் என்று நினைத்து கொண்டு அமைதியற்றிருப்பார். அவரது சொத்து, அவரது அன்புக்குரியவர்கள் மற்றும் அவரது உடல், இவை அனைத்தும் ஒரு நாள் அழிந்துவிடும். இந்த பயம் அவனுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவனால் தூங்க முடியவில்லை, நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை. ஹரிதாஸின் அமைதியும் மகிழ்ச்சியும் முற்றிலும் மறைந்து போயிருந்தது. இறுதியாக ஒரு நாள் ஹரிதாஸ் இந்த பயத்தை போக்க முடிவு செய்தார். இறப்பின் ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். மரணத்திற்கு முன் என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிந்தால் ஒருவேளை இந்த பயத்திலிருந்து விடுபடலாம் என்று அவர் நினைத்தார். சுதந்திரமாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் ஹரிதாஸ் தன் குடும்பத்தையும் சொத்துக்களையும் விட்டுவிட்டு ஊர் ஊராக அலைந்தான். அவர் எங்கு சென்றாலும் முனிவர்களையும் துறவிகளையும் சந்தித்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்பார். ஓ மகாத்மா, இறப்பதற்கு முன் ஒரு மனிதன் என்ன மாதிரியான அறிகுறிகளை பெறுவான்? ஆனால் அவனுக்கு எங்கும் திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை. சுற்றித் திரிந்து ஒரு நாள் அடர்ந்த பயமுறுத்தும் காட்டை அடைந்தான். இந்த காட்டைச் சுற்றி உயரமான மரங்களும் புதர்களும் மட்டுமே இருந்தன. பறவைகளின் விசித்திரமான சத்தம் கேட்டது. ஒரு இடத்தில் ஒரு ஆசிரமத்தை பார்த்தார். அது சாதாரண ஆசிரமம் அல்ல. ஆசிரமத்திற்கு வெளியே ஒரு தெய்வீக அமைதி பரவியது. உள்ளே இருந்து வேத பாராயணமும் சங்கு சத்தமும் கேட்டது. அந்த ஆசிரமத்தில் வாழ்ந்த முனிவர்கள் மிகவும் பிரகாசமாகவும் அமைதியாகவும் காணப்பட்டனர். அவர்கள் முகத்தில் தெய்வீக பிரகாசம் இருந்தது. அவர்கள் நேரில் கடவுளைப் போல் தோன்றியது. ஹரிதாஸ் ஆசிரமத்திற்குள் நுழைந்து முனிவரை வணங்கி, ஓ முனிவரே, நான் ஒரு பிரச்சனையுடன் வந்திருக்கிறேன், தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்றார். சாது நிதானமாக பதிலளித்தார். ஓ பிராமணரே, உங்கள் பிரச்சனை என்ன என்று சொல்லுங்கள். ஏன் மிகவும் கவலையாகவும் சோர்வாகவும் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஹரிதாஸ் கூப்பிய கைகளுடன் தனது பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தார். ஓ சாது மகாராஜ் அவர்களே, நான் மரணத்திற்கு மிகவும் பயப்படுகிறேன். இந்த பயம் காரணமாக என்னால் தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. நான் இரவும் பகலும் மரணத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிறேன். சாது தீவிரமான தொனியில் கேட்டார். நீங்கள் ஏன் மரணத்திற்கு பயப்படுகிறீர்கள்? எப்போது, எப்படி இறப்பீர்கள் என்பதை அறிய விரும்புகிறீர்களா? அதற்கு ஹரிதாஸ், ஆம் மகாராஜ், இறப்பதற்கு முன் ஒரு மனிதன் பெறும் அறிகுறிகள் என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன். நான் இந்த பயத்திலிருந்து விடுபட இதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். சாது ஹரிதாஸ் சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டு, ஓ பிராமணனே, மரணத்தின் ரகசியத்தை அறிய நீங்கள் இந்த காட்டுக்குள் செல்ல வேண்டும். இந்த காட்டில் நீங்கள் எந்த விலங்கு, பறவை அல்லது விசித்திரமானவற்றை கண்டாலும் மரணத்தை பற்றி கேளுங்கள். மரணத்திற்கு முன் ஒருவருக்கு ஏற்படும் அறிகுறிகளை பற்றி அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், முதலில் உங்களிடம் ஒரு புதிர் கேட்பர். முதல் புதிருக்கு நீங்கள் சரியாக பதிலளித்தால் அவர்கள் மரணத்தின் அடையாளத்தை பற்றி உங்களுக்கு சொல்வார்கள். துறவியின் பேச்சை கேட்ட ஹரிதாஸ் அவரை வணங்கி சரி என்றார். மகாராஜ், என்னுடைய கேள்விகளுக்கு இதிலிருந்து விடை கிடைத்தால் கண்டிப்பாக இந்த காட்டிற்கு செல்வேன். புனிதர் அவரை ஆசீர்வதித்து, இந்த பயணம் உங்களுக்கு மரணத்தை மட்டுமல்ல, வாழ்க்கை பற்றிய புரிதலை உணர்த்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறினார். பின்னர் துறவியின் அறிவுறுத்தலின்படி ஹரிதாஸ் காட்டுக்கு சென்றார். அது மிகவும் பயமாக இருந்தது.
கிளைகள் வானத்தை தொடுவது போல் பெரிய மரங்கள் சுற்றிலும் பரவியிருந்தன. பசுமைக்கு மத்தியில் பயங்கரமான அமைதி நிலவியது. வனவிலங்குகளின் சத்தம் வளிமண்டலத்தை மேலும் பயமுறுத்தியது. பயமுறுத்தும் காட்டில் மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தான் ஹரிதாஸ். சுற்றிலும் உயரமான மரங்கள் அடர்ந்த வட்டமாக இருந்தது. நடந்து செல்லும் போது அவன் கண்கள் ஒரு பெரிய மரத்தின் மீது விழுந்தது. அது சாதாரண மரம் இல்லை. அதன் கிளைகள் மன்னனின் கிரீடம் போல விரிந்திருந்தன. தண்டு மிகவும் தடிமனாக இருந்தது. 4 பேர் கூட அதை சுற்றி வர முடியும். மரத்தை சுற்றி ஒரு மர்ம ஒளி இருந்தது. மரம் அவரை பார்ப்பது போல் தோன்றியது. ஹரிதாஸ் மரத்தின் அருகே நின்றபோது, அருகில் வந்தபோது மரத்தின் ஆழமான மற்றும் மெதுவான குரல் எதிரொலித்தது. ஓ பிராமணனே, நீ யார்? ஏன் இந்த பயங்கரமான காட்டிற்கு வந்தாய்? உன்னை இங்கு அனுப்பியது யார்? எல்லாவற்றையும் உண்மையாகச் சொல். ஹரிதாஸ் கைகளை கூப்பி, பெரிய மரமே, எனக்கு மரணத்தின் ரகசியம் தெரிய வேண்டும் என்று பணிவாகச் சொன்னார். நான் இங்கு வந்திருக்கிறேன். இறப்பதற்கு முன் காணப்படும் அறிகுறிகள் என்ன என்பதை அறிய விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? பின்னர் மரம் மெதுவாக அதன் உண்மையான வடிவம் பெற்றது. அந்த பெரிய மரத்தின் முன்பக்கம் முகம் தோன்றியது. அதன் முகம் மனிதனைப் போல் இருந்தது. மரத்தின் அற்புதமான வடிவத்தைக் கண்டு பயந்து போன ஹரிதாஸ் மரத்தையே உற்று பார்க்கத் தொடங்கினார். அப்போது மரம் தனது குரலை மேலும் தீவிரப்படுத்தி, ஓ பிராமணனே, என்னால் உங்களுக்கு உதவ முடியும். ஆனால் முதலில் என் புதிருக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். நீங்கள் சொல்வது சரி என்றால் மரணத்திற்கு முன் கிடைக்கும் முதல் அறிகுறியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹரிதாஸ் நம்பிக்கையுடன், ஓ மரமே, உனது புதிர் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள். என்னால் முடிந்தவரை பதில் சொல்ல முயற்சிப்பேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்த அந்த மரம் அதன் புதிரை கேட்டது. ஓ பிராமணனே, இறக்கையின்றி பறப்பவன், கால்கள் இல்லாமல் நடப்பவன், நாக்கு இல்லாமல் பேசுபவன், அவன் யார்? ஹரிதாஸ் சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்தான். சுற்றிலும் பார்த்தான். அவன் ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் வீசும் குளிர்ந்த காற்றில் கவனம் சென்றது. சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். ஐயோ பெரிய மரமே, இது வெறும் காற்று. காற்று உண்மையில் இறக்கைகள் இல்லாமல் பறக்கிறது, கால்கள் இல்லாமல் நகர்கிறது, நாக்கு இல்லாமல் வீசும் ஒலியில் பேசுகிறது. இது இயற்கையின் அற்புதமான அம்சங்களில் இதுவும் ஒன்று. மரம் பயங்கரமாக சிரித்தது. அதன் சிரிப்பு சத்தம் காட்டில் எதிரொலித்தது. பிராமணரே, நீங்கள் சரியான பதிலை சொன்னீர்கள். இப்போது மரணத்தின் முதல் அறிகுறி பற்றி சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஒருவருடைய உடலின் ஆற்றல் குறைய ஆரம்பித்து அவர் எப்போதும் சோர்வாக உணர்கிறார் என்றால் மரணம் நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அடையாளம் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களை எச்சரிப்பதாகும். ஹரிதாஸ் மரத்தை வணங்கி, ஓ பெரிய மரமே, உங்கள் அறிவுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நீங்கள் கேள்விக்கு பதிலளித்தீர்கள். மரணத்தின் முதல் அறிகுறியை பற்றி என்னிடம் சொன்னீர்கள். நான் அதை நினைவில் கொள்கிறேன். அதன் பிறகு மரம் தொடர்ந்து முன்னே செல்லுங்கள். நீங்கள் அதிக அறிகுறிகளை பெறுவீர்கள். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையும் மரணமும் ஒரு சுழற்சி. இதை புரிந்து கொள்வதே உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். ஹரிதாஸ் மரத்திற்கு நன்றி கூறிவிட்டு பயணத்தை தொடங்கினார். இப்போது அவர் தனது வழியில் வரும் அறிகுறிகளை அறிந்து புரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார். காட்டில் பேசும் மரத்திலிருந்து முதல் அறிகுறியை பெற்றவுடன் ஹரிதாஸ் தனது பயணத்தை தொடங்கினார். முன்னே செல்லும் பாதை பயமாகவும் சவாலாகவும் மாறியது. மரங்களின் கிளைகள் சிக்குண்டு புதர்களில் இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. வழியில் நடந்து செல்லும் போது திடீரென்று ஒரு காய்ந்த மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த பெரிய கழுகு மீது அவன் கண்கள் விழுந்தன. அந்த கழுகு சாதாரண பறவைகளை விட பல மடங்கு பெரியதாக இருந்தது. அதன் கண்கள் அனைத்தையும் பார்ப்பது போல பிரகாசித்தன. அதன் அலகும் இறக்கைகளும் பிரம்மாண்டமாக இருந்தன. ஹரிதாஸ் அதை பார்த்து ஒரு கணம் பயந்தாலும் தைரியத்தை திரட்டி கழுகுக்கு பணிந்தான். கழுகின் சோதனை. ஹரிதாஸ் அருகில் சென்றவுடன் கழுகு ஆழமான கசப்பான குரலில் கேட்டது. ஓ மனிதனே, நீங்கள் யார்? இந்த அடர்ந்த காட்டில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹரிதாஸ் தன் கைகளை அசைத்து பணிவுடன் கூறினான். ஓ கழுகரசே, நான் ஒரு எளிய பிராமணன். மரணத்தின் ரகசியத்தை அறிய அலைகிறேன். இறப்பதற்கு முன் கிடைக்கும் அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். கழுகு சிறகுகளை விரித்து, நான் உனக்கு உதவுவேன். ஆனால் அதற்கு நீ என்னுடைய ஒரு புதிருக்கு பதில் சொல்ல வேண்டும்.
சரியான பதிலை சொன்னால் மரணத்திற்கு முன் கிடைக்கும் ஒரு முக்கியமான அறிகுறியை வெளிப்படுத்துவேன். ஹரிதாஸ் தன் மனதை நிலைநிறுத்தி, ஓ பெரிய புத்திசாலி கழுகே, உங்கள் கேள்வி எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் பதிலளிக்க முயல்கிறேன். கழுகு கூர்மையான பார்வையை ஹரிதாஸ் மீது பதித்து, அட மனிதனே, பிறக்கும் போது நம்மோடு வருவது என்ன? இது ஒவ்வொரு கணமும் குறைந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் ஒருபோதும் முடிவதில்லை. சிறிது நேரம் யோசித்த ஹரிதாஸ் தனது பயணம், காலம், வாழ்க்கை சுழற்சி குறித்து எண்ணிக்கொண்டான். சில கணங்களுக்கு பிறகு, ஓ கழுகு மகாராஜா, இதற்கு சரியான பதில் காலம். காலம் உண்மையில் பிறப்பால் வரும். நாம் பிறந்தவுடன் அது நம்முடன் தொடங்குகிறது. அது ஒவ்வொரு கணமும் குறைந்து கொண்டே இருக்கும். நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் கடந்து விடுகிறது, ஆனால் முடிவதில்லை. நாம் இல்லாத போதும் காலம் தொடர்ந்து செல்லும். இது வாழ்க்கையின் அற்புத உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு அழகான புதிர். கழுகு கரகரப்பான குரலில் சிரித்து, நீ சரியான பதிலை சொன்னாய் பிராமணனே. இப்போது கேள், மரணத்தின் இரண்டாவது அறிகுறி. மரணத்தின் இரண்டாவது அறிகுறி: ஒருவனின் புலன்கள் கேட்கும் மற்றும் பார்க்கும் சக்தி பலவீனமடையத் தொடங்கினால் மரணம் நெருங்கிவிட்டதாக புரிந்துகொள். ஹரிதாஸ் கவனமாக கேட்டுக்கொண்டு கழுகிற்கு தலை வணங்கி, ஓ பெரிய புத்திசாலி கழுகாரே, நீங்கள் அளித்த அறிவுக்கு நன்றி. நீங்கள் எனக்கு கூறிய இந்த அறிகுறி மிகவும் முக்கியமானது. கழுகு சிறகுகளை அசைத்து, ஓ மனிதனே, ஒன்றை மட்டும் நினைவில் கொள். வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் இடையிலான சமநிலையை புரிந்து கொள்ள இந்த அறிகுறிகளை பற்றிய அறிவு அவசியம். இப்போது மேலும் முன்னேறு, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. ஹரிதாஸ் கழுகிற்கு நன்றி கூறிவிட்டு தன் வழியில் சென்றான். இனி வரவிருக்கும் பயணம் எப்படி இருக்கும் என்பதில் அவனுக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டது. காடுகளின் வழியே பயணம் செய்வது ஒவ்வொரு நொடியும் மரணத்தை நெருங்கும் உண்மையை உணர்த்தியது. காட்டின் பாதை முன்பை விட இப்போது நெருக்கமானதாகவும் கடினமாகவும் மாறியது. புதர்களின் மிதமான அசைவும் வளிமண்டலத்தில் நிலவும் ஆழ்ந்த அமைதியும் ஹரிதாஸின் மனதை கவிழ்த்தன. நடந்து செல்லும் போது ஹரிதாஸின் கண்கள் ஒரு கழுதையின் மீது விழுந்தன. அது ஒரு மரத்தின் நிழலில் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அதன் கண்களில் ஆழ்ந்த அமைதி காணப்பட்டது. ஆனால் அவர் அருகில் சென்றவுடனே கழுதை தன் வாயை திறந்து, ஓ பிராமணனே, நீ ஏன் இங்கு வந்தாய்? இந்த காட்டில் எதை தேடுகிறாய் என்று கேட்டது. ஹரிதாஸ் கைகூப்பி வணங்கி, அட அமைதியான கழுதையே, நான் ஒரு சாதாரண பிராமணன். இறப்பதற்கு முன் மனிதன் பெறும் அறிகுறிகளை அறிய விரும்புகிறேன். நீ எனக்கு உதவுவாயா என்று கேட்டார். கழுதை கண்களை இமைத்து, நிச்சயமாக உதவுவேன். ஆனால் முதலில் நீ என் புதிரில் பதிலளிக்க வேண்டும். சரியான பதிலை சொன்னால் மரணத்தின் மூன்றாவது அறிகுறியை கூறுவேன் என்று சொன்னது. ஹரிதாஸ் சம்மதித்தார். கழுதை தீவிரமான தொனியில், ஓ பிராமணனே, வெறுமையாக இருப்பதை விட கனமாக இருப்பது எது என்று கேட்டது. ஹரிதாஸ் சில கணங்கள் ஆழ்ந்து யோசித்தார். தனது வாழ்க்கையும் அனுபவங்களையும் நினைத்தார். பின்னர் சிரித்துக்கொண்டு, அது கவலை. கவலை உண்மையில் வெறுமையாக இருப்பதை விட கனமாக இருக்கிறது. மனித மனதை எளிதில் ஆளும் உணர்வாக கவலை உடல் மற்றும் மனதிற்கு மிகுந்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது எப்போதும் நம்மை தொல்லை செய்யும் பொருளாக இருக்கும். கவலை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது மனிதனை அழுத்தி தளர்த்திவிடும் என்றார். கழுதை தலையை அசைத்து, சரியான பதில். இப்போது கேள். ஒருவரின் தலைமுடி வெண்மையாக மாறுவதும் தோலில் சுருக்கங்கள் தோன்றுவதும் மரணத்தின் மூன்றாவது அறிகுறியாகும். இது உடலின் சிதைவின் தொடக்கமாகும். இறுதியில் இது மரணத்திற்கு வழிவகுக்கும். ஹரிதாஸ் கழுதையை வணங்கி, ஓ ஞான கழுதையே, உன் அறிவுக்கு நான் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறேன். மரணத்தின் மூன்றாம் அடையாளத்தை எனக்கு விளக்கியமைக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார். கழுதை அமைதியான குரலில், ஓ பிராமணனே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. இந்த அறிகுறிகளை பற்றிய அறிவு வாழ்க்கை மற்றும் மரணத்தின் உண்மையை புரிந்து கொள்ள உதவும். தொடர்ந்து செல் என்று கூறியது. ஹரிதாஸ் முன்பை விட ஆர்வமாகவும் சிந்தனையுடனும் இருந்தார். ஒவ்வொரு அறிகுறியும் அவரை மரணத்தின் உண்மைக்கும் வாழ்க்கையின் நோக்கத்திற்கும் நெருக்கமாக கொண்டு சென்றது. ஹரிதாஸ் காட்டின் ஆழமான பகுதிக்குள் நுழைந்தார். சுற்றுப்புறம் மேலும் பயமுறுத்தியது. பெரிய மரங்கள் அவனை சூழ்ந்திருந்தன. அந்த இடத்தின் நடுவில் இருள் தன் முகாமை அமைத்திருந்தது. பறவைகளின் குரல்களும் வனவிலங்குகளின் சத்தங்களும் வளிமண்டலத்தை மர்மமானதாக்கின. சிறிது தூரம் சென்றவுடன் திடீரென்று ஹரிதாஸ் ஒரு விசித்திரமான காட்சியை கவனித்தார்.
ஒரு பாறையின் அருகே நின்றிருந்த பெரிய புலியின் கண்கள் ஹரிதாஸின் உள்ளத்தை துளைப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. புலியின் உருமல் காட்டின் அமைதியை கலைத்தது. ஹரிதாஸின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஆனால் அவர் தைரியத்துடன் புலியை எதிர்கொண்டார். புலி உருமியது. அட மனிதனே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஏன் இந்த காட்டில் அலைகிறாய்? ஹரிதாஸ் பயத்துடன் பதிலளித்தார். ஓ காட்டின் ராஜாவே, நான் மரணத்தின் ரகசியங்களை அறிய இங்கு வந்தேன். எனக்கு மரணத்திற்கு முன்வரும் அறிகுறிகளை பற்றிய தகவல் தேவை. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். புலி தனது பெரிய பாதங்களை தரையில் முத்திரையிட்டு, என்னால் உங்களுக்கு மரணத்தின் வரும் அறிகுறியை பற்றி சொல்ல முடியும். ஆனால் முதலில் என் புதிருக்கு சரியாக பதில் சொன்னால் மட்டுமே நான் மரணத்தின் 4வது அறிகுறியை சொல்வேன். ஹரிதாஸ் தலையை குனிந்து, ஓ வலிமை மிக்க புலியே, என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன் என்றார். புலி தனது ஆழமான குரலில், ஓ பிராமணரே, எது பார்ப்பதற்கு வெற்றிடமாக இருக்கிறது, ஆனால் அனைத்தையும் தன்னுள் கொண்டுள்ளது என்று கேட்டது. ஹரிதாஸ் ஒரு கணம் யோசித்தார். தனது பயண அனுபவங்களையும் மரணத்தின் அறிகுறிகளை பற்றிய கற்றலையும் நினைவில் கொண்டார். பிறகு தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தார். வானம், நாம் வானத்தை வெற்றிடமாகவும் சூன்யமாகவும் கருதுகிறோம். ஆனால் அது முழு பிரபஞ்சத்தையும், காற்றையும், மேகங்களையும், சூரியனையும், சந்திரனையும், நட்சத்திரங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. புலி உருமுவதை நிறுத்தியது. மெதுவாக சிரித்துக்கொண்டே, ஓ பிராமணரே, நீங்கள் சரியான பதிலை சொன்னீர்கள். இப்போது கேளுங்கள். மரணத்தின் 4வது அறிகுறி உடலின் தோல். மரணத்தை நெருங்கியவர்களின் தோல் வெளிரவோ கருமையாகவோ மாறும். முகம் அதன் பொலிவை இழக்கும். இதனால் உடலின் உயிராற்றல் குறைந்து வருவதும் ஆன்மா உடலை விட்டு வெளியேற மெதுவாக தயாராகுவதும் குறிக்கப்படுகிறது. ஹரிதாஸ் புலியை வணங்கி, ஓ மகாபலி, உனது அறிவுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். மிகவும் மதிப்புமிக்க மரணத்தின் 4வது அறிகுறியை நீங்கள் என்னிடம் கூறியுள்ளீர்கள் என்றார். புலி தனது பளபளப்பான கண்களால் அவரை பார்த்து, மரணம் ஒரு முடிவு மட்டுமல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அதை நினைவில் வைத்துக்கொள். இது ஒரு புதிய ஆரம்பம். இப்போது தொடர்ந்து முன்னேறுங்கள். இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது உள்ளது என்றது. ஹரிதாஸ் புலிக்கு நன்றி கூறி தனது பயணத்தை தொடர்ந்தார். காடு இப்போது ஆழமாக ஊடுருவி மரணத்தின் அறிகுறிகளை அறிய அவனது ஆர்வம் அதிகரித்தது. அவனது பயணம் அவனை மேலும் மேலும் அழைத்துச் சென்றது. ஆனால் அது அவனை மரணத்தின் உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு போனது. இப்போது காட்டின் வளிமண்டலம் மர்மமானதுடன் அமைதியாகவும் இருந்தது. பெரிய மரங்களுக்கு இடையே ஒரு பாதை அவனை மேலும் ஆழமாக அழைத்துச் சென்றது. காட்டின் இந்த பகுதி பயத்தை ஏற்படுத்தவில்லை. மாறாக அது தெய்வீகத்தால் நிரம்பியது போல் தோன்றியது. சிறிது தூரம் நடந்து கொண்டிருந்த போது ஹரிதாஸின் கண்கள் ஒரு பெரிய பசுவின் மீது பட்டன. அவளது தோற்றம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அவளது உடல் பொன்னிறமாக ஒளிர்ந்தது. அவளது கண்கள் ஆழ்ந்த இரக்கத்தை பிரதிபலித்தன. மேலும் அவள் தன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்தவள் போல முழுமையாக அமைதியாக இருந்தாள். பசுவின் இந்த தெய்வீக வடிவத்தை பார்த்த பிறகு ஹரிதாஸ் உள்ளளவிலான ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்ந்தார். பசுவை வணங்கி பணிவுடன் கேட்டார், ஓ பசுத்தாயே, நான் மரணத்தின் மர்மத்தை புரிந்து கொள்ள அலைகிறேன். இந்த காட்டில் பல அறிகுறிகளை கண்டேன். ஆனால் இப்போது உங்கள் உதவி எனக்கு தேவை. இறப்பதற்கு முன் கிடைக்கும் அறிகுறிகளில் ஏதாவது சொல்ல முடியுமா? அதற்கு பசு அமைதியான இரக்கமிக்க குரலில் பேசியது. ஓ பிராமணனே, நிச்சயமாக உனக்கு உதவுவேன். ஒரு மனிதனுக்கு பெரும் பசி இருந்தும் அவனால் உணவை ருசிக்க முடியாமல் போகும்போது மரண நேரம் நெருங்கிவிட்டதாக புரிந்து கொள்ளலாம். விதி உடலையும் ஆன்மாவையும் பிரிக்க ஆரம்பித்து விட்டது என்பதற்கான முக்கியமான அறிகுறி அது. பசுவின் வார்த்தைகளை கவனமாக கேட்ட ஹரிதாஸ் அவளை வணங்கி, ஓ கோமாதா, இந்த தெய்வீக அறிவிற்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இறப்பதற்கு முன் நீங்கள் எனக்கு இன்னொரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தீர்கள் என்றார். அதற்கு பசு புன்னகையுடன், ஓ பிராமணனே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. மேலே சென்று மரணத்தின் உண்மையை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய். நினைவில் வைத்துக்கொள், அறிவும் புரிதலும் இருந்தால் மட்டுமே வாழ்வையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கூறினாள். பசுவிற்கு நன்றி கூறிய ஹரிதாஸ் தனது பயணத்தை தொடர்ந்தார். இப்போது அவர் முன்பை விட அதிக ஆர்வத்துடன் இருந்தார்.
வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே மறைந்திருக்கும் ஆழமான மர்மங்களை புரிந்து கொள்ள அந்த அறிகுறிகள் அவரை தொடர்ந்து தூண்டிக் கொண்டிருந்தன. சிறிது தூரம் சென்றபோது ஹரிதாஸின் கண்கள் உயரமான மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு அழகிய கிளியின் மீது பட்டன. அதன் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. அதன் நடை ஆச்சரியமூட்டும் வகையில் இருந்தது. அந்த கிளி ஒரு சாதாரண பறவை மட்டுமல்ல, அது ஒரு சிறப்பு அறிவின் ஆதாரமாகவும் இருந்தது. ஹரிதாஸ் கிளியை கண்டவுடன் கிளி கேட்டது, "ஓ பிராமணனே, நீ யார்? ஏன் இந்த காட்டில் அலைகிறாய்?" ஹரிதாஸ் தன் கைகளை கூப்பி, "ஓ ஞான கிளியே, மரணத்தின் மர்மங்களை புரிந்து கொள்ள நான் இந்த காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை எனக்கு பல அறிகுறிகள் கிடைத்துள்ளன. இப்போது உங்கள் உதவியை எதிர்பார்க்கிறேன். இறப்பதற்கு முன் கிடைக்கக்கூடிய அறிகுறியை பற்றி எனக்கு சொல்லுங்கள்" என்றான். கிளி சிறிது நேரம் யோசித்த பின், "நான் உனக்கு உதவ முடியும். ஆனால் அதற்கு முன் நீ எனது ஒரு புதிருக்கு பதிலளிக்க வேண்டும். சரியாக பதிலளித்தால் நான் மரணத்தின் 6வது அறிகுறியை உனக்கு சொல்கிறேன்" என்றது. ஹரிதாஸ் ஆவலுடன், "கிளியே கேள், நான் பதில் சொல்ல முயல்கிறேன்" என்றான். கிளி கூர்மையான குரலில் கேட்டது, "ஓ பிராமணனே, எந்த பொருள் எப்போதும் பிறரை பிரதிபலிக்கும், மற்றவர்களை பின்தொடரும். ஆனால் அது தன்னை பின்தொடராது, என்ன அது என்று கேட்டது. ஹரிதாஸ் ஒரு கணம் யோசித்தான். மரத்தடியில் படர்ந்திருந்த நிழல்களை பார்த்து, "அது ஒரு நிழல்" என்று புன்னகையுடன் பதிலளித்தான். நிழல்கள் எப்போதும் மற்றவர்களை பின்தொடர்கிறது, ஆனால் அவற்றுக்கு சொந்தமாக எந்த அடையாளமும் இல்லை. கிளி சிரித்தபடி, "சரியான பதில்" என்றது. "பிராமணரே, உங்கள் புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் நான் பாராட்டுகிறேன். இப்போது கேளுங்கள் மரணத்தின் 6வது அறிகுறி. ஒரு மனிதனின் கனவுகள் பயங்கரமாகவும் விசித்திரமாகவும் மாற ஆரம்பித்தால், அவனால் நிம்மதியாகவும் அமைதியாகவும் தூங்க முடியாமல் இருந்தால், மரணம் நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கனவுகள் ஆன்மாவின் உணர்வின் அடையாளங்கள். அவை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தால் அது மரணத்தின் வருகையின் குறிகாட்டியாகும்." ஹரிதாஸ் அந்த கிளியை வணங்கி, "ஓ ஞான கிளியே, உனது இந்த அறிவிற்காக என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறேன். மற்றும் ஒரு முக்கியமான அடையாளத்தை நீங்கள் எனக்கு உணர்த்தியுள்ளீர்கள்" என்றான். கிளி தன் சிறகுகளை விரித்து, "மரணம் என்பது வாழ்வின் முடிவல்ல, ஆன்மாவின் பயணத்தின் மற்றொரு கட்டம் என்பதை நினைவில் கொள். உங்கள் பயணம் இன்னும் முடிவடையவில்லை" என்றபடி பாடம் சொல்லிக்கொண்டே பறந்தது. ஹரிதாஸ் கிளிக்கு நன்றி கூறிவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தான். இப்போது அவனது மனதில் மேலும் ஆர்வம் எழுந்தது. மரணம் மற்றும் ஆன்மா பற்றிய உண்மைகளை புரிந்து கொள்ள அவன் இன்னும் ஆழமான தேடலுக்குள் சென்றான். காடு இப்போது மேலும் அமைதியாகவும் மர்மமாகவும் மாறியது. பறவைகளின் சத்தம் குறைந்து காற்றில் ஒரு விசித்திரமான தீவிரம் நிலவியது. பாதையில் நடந்து செல்லும்போது மரக்கிளைகள் வழியாக சூரிய ஒளியின் சிறு துண்டுகள் விழுந்த இடத்தை கண்டார். இந்த அமைதியான மற்றும் அழகான சூழலில் அவரது கண்கள் ஒரு அழகான மானை பார்த்தன. அந்த மான் காட்டின் அனைத்து ரகசியங்களையும் அறிந்தது போல் தோன்றியது. அதன் கண்கள் பிரகாசித்தன. அதன் நடையில் அபார நம்பிக்கை காணப்பட்டது. அது மிகுந்த அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஹரிதாஸ் மானை வணங்கி, "ஓ வனமானே, நான் ஒரு எளிய பிராமணன். மரணத்தின் மர்மங்களை அறிந்து கொள்ள இங்கு வந்துள்ளேன். இதுவரை பல குறிப்புகள் கிடைத்துள்ளன. இப்போது எனக்கு உங்கள் உதவி தேவை. ஒருவன் இறப்பதற்கு முன்பு கிடைக்கும் அறிகுறிகளை பற்றி எனக்கு கூறுங்கள்." மான் தீவிரமான தொனியில், "ஓ பிராமணனே, நான் உங்களுக்கு உதவ முடியும். ஆனால் எனது ஒரு புதிருக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். நீங்கள் சரியான பதிலை சொன்னால் மரணத்தின் 7வது அறிகுறியை நான் உங்களுக்கு தருவேன். கடைசி அறிகுறியை நான் சொல்கிறேன்." ஹரிதாஸ் நம்பிக்கையுடன், "ஓ வனத்தில் வசிக்கும் மானே, என்னால் முடிந்தவரை பதிலளிக்க முயற்சிப்பேன்." மான் தனது ஒளிரும் கண்களால் ஹரிதாஸை நோக்கி, "எது தடையின்றி நகர்கிறது, ஆனால் யாருடைய முடிவு அனைவருக்கும் உறுதியானது?" என்று கேட்டது. ஹரிதாஸ் சிறிது யோசித்துவிட்டு, "வாழ்க்கை என்றென்றும் செல்கிறது, ஆனால் அனைவருக்கும் முடிவு உறுதியானது" என்று பதிலளித்தார். வாழ்க்கை காலப்போக்கில் தடையின்றி நகர்ந்து கொண்டே இருக்கும், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் இறுதி என்பது உறுதியான ஒன்று. இந்த கோணத்தில் ஹரிதாஸின் பதில் தத்துவார்த்தமாகவும் வாழ்க்கையின் உண்மையை காட்டுவதாகவும் இருக்கிறது. மான் மகிழ்ச்சியுடன், "நீங்கள் சரியான பதிலை கூறியுள்ளீர்கள். இப்போது 7வது மற்றும் கடைசி அறிகுறியை கேளுங்கள். ஒரு நபர் மிகவும் சோர்வாக உணர்கிறார். அவரது கேட்கும் திறன் மற்றும் வாசனை குறைகிறது.
அவர் காதுகளில் சலசலப்பு அல்லது விசித்திரமான ஒலிகளை கேட்கிறார். அவரது பார்வை பலவீனமாகிறது, மேலும் அருகிலுள்ளவர்களை அவரால் தெளிவாக பார்க்க முடியாது. இது மரணத்தின் கடைசி அறிகுறி. வாழ்வின் முடிவு நெருங்கிவிட்டதை உணர்த்தும் அடையாளம் இதுவே. ஹரிதாஸ்மானின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுவிட்டு அவனை வணங்கி, ஓ ஞானியான மானே, உனது அறிவுக்கு நான் என் இதயத்திலிருந்து நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். மரணத்தின் கடைசி அறிகுறியை நீங்கள் என்னிடம் கூறியீர்கள். இது எனக்கு மிக முக்கியமானதும் மதிப்புமிக்கதுமாகும் என்று கூறினார். மான் அமைதியான குரலில் கூறியது, மரணம் ஒரு முடிவாக இல்லை, அது ஆன்மாவின் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயம். நீ உயிருடன் இருக்கும் வரை வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடி. இப்போது இந்த அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ முயற்சி செய். ஹரிதாஸ்மானுக்கு நன்றி தெரிவித்தார். அதன் புத்திசாலித்தனத்தை பாராட்டி தனது பயணத்தை முடிக்க முடிவு செய்தார். 7 அறிகுறிகளையும் அறிந்த பின் அவர் சாதுவை சந்திக்க அவரது ஆசிரமத்திற்கு புறப்பட்டார். அவர் சோர்வாக இருந்தாலும் அவரது ஆன்மா அறிவு மற்றும் உண்மையின் ஒளியால் நிறைந்திருந்தது. காட்டின் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு குறிப்பும் அவரை வாழ்க்கையின் ஆழமான மர்மங்களுக்கு நெருக்கமாக அழைத்துச் சென்றது. சாது அவர்களே, நான் ஒவ்வொரு உயிரினத்திடமிருந்தும் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்ட புரிந்து கொண்டேன். அவை எனக்கு கொடுத்த 7 அறிகுறிகளின் ஆழமான அர்த்தத்தை விளக்குங்கள் என்று ஹரிதாஸ் கேட்டார். அப்போது சாது அமைதியாகவும் தீவிரமாகவும் ஹரிதாஸை பார்த்து கூறினார், ஓ பிராமணரே, உங்கள் இந்த பயணம் மரணத்தை புரிந்து கொள்ள மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையின் உண்மையை உணரவே இந்த பயணம் அமைந்துள்ளது. உங்களுக்கு கிடைத்த அறிகுறிகள் மரணத்தை ஒரு பயமாக காணாமல் அது வாழ்க்கையின் இயல்பான ஒரு அங்கம் என்பதை உணரச் செய்வதே ஆகும். முனிவர் மேலும் கூறினார், மரணம் தவிர்க்க முடியாதது. ஆனால் தர்மம், உண்மை, பக்தியை பின்பற்றுபவர் மரணத்தை எளிதாக ஏற்றுக்கொள்வர். நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவருக்கு மரணம் ஒரு பயமாக இருக்காது, அது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையை வீணடித்தவர்களுக்கே மரண பயம் அதிகமாக இருக்கும். இதை கேட்ட ஹரிதாஸ் முனிவரின் காலில் விழுந்து கண்கள் கலங்கியவாறு, ஓ குருதேவா, நீங்கள் என்னை அறியாமையின் இருளில் இருந்து விடுவித்தீர்கள். இப்போது நான் மரணத்தை ஒரு பயமாக காணவில்லை, மாறாக அது ஆன்மாவின் பயணத்தில் ஒரு அத்தியாயம் என்பதை உணர்ந்தேன். இனி நான் தர்மம், உண்மை மற்றும் பக்தியின் வழியை பின்பற்றி வாழ உறுதியளிக்கிறேன். சாது அவரை ஆசீர்வதித்து பேசினார். ஓ பிராமணரே, இப்போது உன் வாழ்க்கை நிம்மதியும் திருப்தியும் நிறைந்ததாக இருக்கும். இந்த உண்மையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள். அவர்கள் மரண பயத்திலிருந்து விடுபடுவார்கள். ஹரிதாஸ் முழுமையாக மாறிவிட்டார். மரணத்தின் பயம், தினமும் அவரை ஆட்டி படைத்த அச்சம் இப்போது நீங்கிவிட்டது. மரணம் என்பது ஒரு கட்டம் மட்டுமே என்பதையும், தர்மம், உண்மை, பக்தி, மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலம் அதை எளிதாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அவர் உணர்ந்தார். நண்பர்களே, மரணத்தை பயமாக காணத் தேவையில்லை என்பதையே இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. வாழ்க்கையை தர்மம், உண்மை, பக்தியுடன் வாழ வேண்டும். இதுவே உண்மையான முக்திக்கான பாதை. மரணம் என்பது முடிவாக இல்லை, அது ஆன்மாவின் எல்லையற்ற பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் நன்றி.